எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரே வெங்காயம் தான் தேவை. மற்றபடி பெரிய பொருளும் ஒன்றுமே தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரைஸ், ஆனால் பயங்கர டெலிஷியஸாக இருக்குங்க. இவ்வளோ இன்க்ரீடியன்ஸில் இவ்வளோ சுவையான ஒரு சாதம் அப்படின்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் சரி சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்கு ஆக்சுவலாக காரசாரமாக உருளைக்கிழங்கோ வாழைக்காவெல்லாம் இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸில் நான் இப்போ மசாலா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன், மஞ்சள் பொடி சேர்க்குறேன், தனியா சேர்க்குறேன், தனியா பொடி, அப்புறம் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரைஸ் செய்யறதுக்கு ஒரு 15 இல்லை ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் இதை பண்ணி வச்சுருங்க. நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிடுங்க, வெள்ளை சாதம் இல்லாத அளவுக்கு. ஸோ கடாயில் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உளுந்து சேர்க்குறேன். கடலைப்பருப்பு சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கிரவுண்ட்நட் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியணும், நல்லா கிறிஸ்பி ஆகணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். அப்புறம் நீட்ட வாக்கில் நறுக்குன வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயமுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனோன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸில் நம்ம பச்சை மசாலா தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றும் குக் ஆகலை. ஸோ நல்லா குக் ஆகணும். 5 நிமிஷமாவது நம்ம ரைஸை நல்லா குக் பண்ணி மசாலா உணவுகளோட நல்லா சேர்க்கணும். ஸோ ஒரு லோ ஹீட்லேயே இது செய்யுங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா குக் ஆகும். ஸோ ஒரு 5 நிமிஷம் இது நல்ல லோ ஹீட்லேயே கிளறி நான் குக் பண்ண போகிறேன். குக் பண்ணிட்ட அப்புறம் ரெடி. சாலதாங்க, இன்ஸ்டன்ட் மசாலா சாதம் ரெடி ஆகிடுச்சு. எந்த காயும் பயன்படுத்தாமல் ரொம்ப சுலபமாக குவிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.